ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 293. இங்கு பாவத்தினால் நரகத்தில் துன்பப்படும் தனது தந்தையை எதன் மூலம் சொர்க்க வாழ்விற்கு சுலபமாக அனுப்ப முடிந்தது எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வைகானசா என்ற ஒரு மன்னர் சம்பகா என்ற நகரத்தில் வசித்து ஆண்டு வந்தார். அவர் தனது பிரஜைகள் உடன் மிக மிக அன்பாக இருந்தார். அவரின் ராஜ்யத்தில் வேதங்களை நன்கு கற்று அறிந்த தகுதி வாய்ந்த அந்தணர்கள் பலர் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த மன்னர் ஒரு கனவு கண்டார். அதில் தனது தந்தை நரகத்தில் விழுந்து பற்பல இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதை கண்டார். இதனை கண்டவுடன் மன்னர் ஆச்சரியத்தில் திகைத்து போனார். மறுநாள் கற்று அறிந்த அந்தணர்களின் சபையில் மன்னர் தனது கனவில் கண்டதை வெளிப்படுத்தினார். நரகத்தில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு தனது தந்தை தன்னிடம் வேண்டியதையும் மன்னர் எடுத்து உரைத்தார். கனவு கண்ட நாளில் இருந்து மன்னர் நிம்மதி இல்லாமல் இருந்தார். ஆட்சி புரிவதில் விருப்பமோ மகிழ்ச்சியோ அவரால் உணர முடிய கிடையாது. அவர் தன் குடும்ப உறுப்பினர்கள் இடத்திலும் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டார். தனது தந்தை நரகத்தில் துன்புற்று இருந்தால் தனது வாழ்க்கை, ராஜ்யம், செல்வம், பலம் மற்றும் ஒரு மகனின் செல்வாக்கு ஆகிய அனைத்தும் பயன் அற்றதே என நினைத்தார். ஆகையால் அனைத்து கற்று அறிந்த அந்தணர்கள் இடத்திலும் பரிதாபமாக வேண்டினார். தயவு செய்து எனது தந்தையை நரகத்தின் பிடியில் இருந்து விடுவிப்பதற்கான வழிமுறையை கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுது இந்த வேண்டுகோளை கேட்ட அந்தணர்கள் கூறினார்கள், ஓ மன்னா, பர்வத முனிவரின் ஆசிரமம் அருகில் உள்ளது. அவர் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தையும் அறிந்தவர். ஆகையால் நீங்கள் கனவில் கண்டதை அவரிடம் கூறுங்கள் என்றார்கள். இப்பொழுது அந்தணர்களின் ஆலோசனை கேட்ட முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வைகானச மன்னர் அந்தணர்கள் மற்றும் தனது சகாக்களுடன் பர்வத முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். தனது ராஜ்யத்தின் நலனை விசாரித்த பர்வத முனிவர் அவரிடம் வைகானச மன்னர் கூறினார், ஓ எனது நலன் விரும்பி அவர்களே, உங்களுடைய கருணையினால் நாங்கள் அனைவரும் நலம். ஆனால் ராஜ்யமும் செல்வமும் இருப்பினும் நான் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறேன். உண்மையில் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டது. அதனை நிவர்த்தி செய்வதற்காக நான் உமது கமல பாதங்களை அடைந்து இருக்கின்றேன். மன்னரிடம் நிகழ்ந்தவை அனைத்தையும் கேட்ட பர்வத முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு முனிவர் தியானத்தில் இருந்து வெளியேறி மன்னரிடம் கூறினார், எனதருமை மன்னா, உன் தந்தை தனது முற்பிறவியில் அதிகமாக காம இச்சை கொண்டு இருந்ததால் அவரே தன்னை இந்த நிலைக்கு தாழ்த்தி கொண்டு விட்டார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் மார்கழி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனை உன் தந்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் செல்வாக்கால் உனது தந்தை நரக வாழ்க்கையின் பிடியில் இருந்து விடுபட்டு விடுவார். பர்வத முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மன்னர் தன் பரிவாரங்களுடன் அரண்மனைக்கு திரும்பிவிட்டார். அதன் பிறகு மன்னர் தனது மனைவி, குழந்தைகள்
மற்றும் உதவியாளர்களுடன் மார்கழி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய இந்த ஏகாதசி அனுஷ்டித்து அதன் மொத்த பலனையும் துன்பத்திற்கு ஆளான தனது தந்தைக்கு அர்ப்பணித்து விட்டார். அதன் விளைவாக தனது தந்தை சொர்க்கலோகத்தை அடைந்து மன்னரை வெகுவாக வாழ்த்தினார். இப்படிப்பட்ட மோட்சதக ஏகாதசியை சரியான முறையில் அனுஷ்டிப்பவர் தன் அனைத்து பாவ விளைவுகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவார்கள். மார்கழி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய இந்த மோட்சத ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒருமுறை யுதிஷ்டிரர் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டார், எனது அன்பு கிருஷ்ணா, மார்கழி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர்தான் என்ன? மேலும் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்கும் வழிமுறைகளை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ மன்னர்களில் சிறந்தோனே, இந்த ஏகாதசி பெயர் மோட்சதா ஏகாதசி. இந்த ஏகாதசி ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அழித்து விடுகின்றது. இந்த ஏகாதசி அன்று ஒருவர் துளசி மொட்டுக்களால் முழுமுதற் கடவுளை வழிபட்டால் பகவான் மிக மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் வாஜ்பேய யாகத்தின் பலனை அடைகின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்